30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வராரு. பட் அங்கங்கே ரோடு கொஞ்சம் சரியில்லை. அது கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வரத்தக்கது தான் இதெல்லாம். எல்லாமே பண்ணணும். கெட்டது ஒழிக்கணும், நல்லது கொண்டாடணும். என்ன ஒன்று அங்கங்கே ஒயின் ஷாப் மூடினார். இன்னும் கொஞ்சம் அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் மூடினார்னா நல்லாயிருக்கும். போதைப் பொருளும் கொஞ்சம் தடுத்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நைட்டு ட்ரைவ் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம கரெக்டாக போகும்போது அவங்க வந்து விழுந்துட்டு நம்ம மேலே பழி வருது. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் அதனால் அதுவும் கொஞ்சம் பண்ணுவார் சார். போக தான் அவருக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே. வந்து ஆட்சியில் உட்காந்து நான் அவர் அந்த கௌரவமே அவர் கிடையாது. அவர் பாட்டுன்னு அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் சார். கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கப்புறமா அவருக்கு தான் நம்மளோட சப்போர்ட் ஃபுல்லாகவே. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. தமிழ் என்ற பொருளுக்கும் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய சான்றாக விளங்கப் போகிறார் என்பது உண்மைதான். ஆனால் சிறு சிறு விஷயங்களில் தன்னுடைய கட்டமைப்புகள் அவுத்து விட்டிருக்கார் என்பதுதான் உண்மை. இந்த தருணத்தில் அவர்கள் ஏழை எளியோர் மக்களுக்கு நல்லுதவி செய்தார் மட்டுமே அவர் எம்ஜிஆர், ஜோதிபாஸ் எல்லாரும் மிஞ்சி போயிடுவார். வைன் ஷாப் வந்துட்டு அதை மூட முடியாது. அதை எம்ஜிஆரே வந்துட்டு சொல்லிட்டார். உலகமே வரவேற்று கொண்டு வருது. ரெண்டாவது வந்துட்டு ஏழை எளிகளுக்கு இந்த அம்மா உணவகன்றது வந்துட்டு பெரிய விஷயம். நாங்களாம் வந்து எங்கே போய் சாப்பிடுவோம்? ஏழைகள் நல்லா சாப்பிட்டு. இப்போ ஆட்சி வந்து நம்ம விஜய் சார் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, நம்ம கல் தோண்டா மண் தோண்டாமண்டியே இந்த நம்ம தோண்டிட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உலக ரீதியில் பார்த்தோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் இப்போ உள்ள ஆட்சி நம்ம சார் வந்திருக்கிறாரு விஜய் சார். நிச்சயமாக நல்ல ஆலோசனை பண்ணி செயலில் இறங்கணும். அதாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு செயலில் இறங்கணும். அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ, கல்வியில், பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், விவசாயத்தில், விளையாட்டுத்துறையில் எல்லாத்துலேயும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரவுடிங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணுங்க. அதாவது என்ன அப்படின்ட்டா, நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னா ரவுடிங்களை விட்டுறக்கூடாது. இந்த ரவுடிங்களை எப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு செய்கிறோமோ, அந்த மது கடைகளை கூட அவர் அடைச்சிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப வரவேற்கிறோம். உணவு திட்டம், அம்மா கொண்டு திட்டம் நல்ல திட்டம். அந்தமாரி நல்லதை கொண்டு இருக்கும்போது நம்ம வந்து பாராட்டணும், தட்டி கொடுக்கணும். அப்போ தான் அங்கே வந்து நம்ம வந்து இந்த பூமி வந்து புண்ணிய பூமின்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் நம்ம தடை சரியில்லைன்னா அப்போ யார் வந்தால் தான் சரியாக செய்ய போகிறீங்க? இல்லை பரவாயில்ல, ஓரளவுக்கு அவர் இப்போதைக்கு அந்த ஒரு சில திட்டங்கள் வந்து அவருடைய சொன்ன திட்டங்கள் வரலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு சிலது அந்த அவருடைய சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்படி தான் இளைஞர்கள் எல்லாருமே, நாங்களும் கூட எல்லாருமே அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் ஒழிய அந்த நம்மளுடைய தமிழோட பண்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி இதுவரையிலும் யாருமே ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ மற்றவங்களும் இதுவரையிலும் யாரும் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளதில்லை. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக அவர் வந்து டைம் சொல்லியிருந்தோம், அந்த கூட்டணி கட்சிக்காரங்களாம் சொல்லியிருந்தோம் கூட, திரும்பவும் வந்து 2வது டைமாக இன்றைக்கி வந்து நடந்த விஷயங்கள் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாடு, இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இது மாதிரி பண்ணுறது வந்து 3வது தள்ளப்பட்டதை வந்து மிகவும் உண்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் ஏன் இன்னும் இந்த ஆர்வலர்கள்லாம் ஏன் இன்னும் இந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸபிளாக இன்னும் பேசாமல் இருக்காங்கன்றது எங்களுடைய கேள்விக்குறிகளும் கூட. நாங்களும் இளைஞர்கள் தான், எங்களுடைய கேள்விக்குறிகளும் கூட அப்படி தான் இருக்குது. அதனால் இது வந்து உண்மையாகவே சொல்கிறேன். அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோட பயன்பாட்டில் தமிழ் மக்களோட இதில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு சிஎம் ஆகிட்டு மக்களோட எதிர்பார்ப்பில் இதாக திமுகவுக்கும் இல்லாமல் அதிமுகவுக்கும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உடச்சி இவருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆனால் அந்த விஷயத்தை மறந்துட்டு கூட தமிழ் தாய் வாழ்த்து அந்த இதுவரையிலும் இது ஒரு சரித்திரமே கிடையாது. ஆனால் அது வந்து பண்ணது மிகவும் உண்மையாக கண்டிக்கிறோம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து எப்படி இது ஏற்றுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எப்படி ஏற்றுக்கிறாங்க, மற்ற விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்படியே வன்மையாக கண்டிக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்ட இது மாதிரி பண்ணுறது மிகவும் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இதெல்லாம் வந்து இதுவரை யாரும் செய்யாத விஷயத்தை ஒரு செஞ்சது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் மக்கள் எதிர்பார்ப்புனால அந்த 2500 போடணும்னு சொல்கிறது, அந்த 2500 முதல்ல வந்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கன்றது எதிர்பார்த்தாங்க. அது அவர் இன்னும் பண்ணலை.
அந்த திட்டத்தை ஏற்கனவே செயல்படுத்துகிற திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இவர் எதுக்கு ஆட்சிக்கு வந்துக்கிட்டு அதுக்கு அவங்களே பண்ணிவிடுவாங்களே. இப்போ அவங்களே இருந்ததுனா கூட இப்போ 2000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஒயின் ஷாப் கண்டிப்பாக முடிந்தால் வரவேற்கத்தக்கது, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு 50% இன்னும் ஒரு 1 இயரில் ஒரு 50% இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இயரில் ஒரு 25% பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பூரண மதுவிலக்கை கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ்நாடு சுபிக்ஷமாக இருக்கும். நல்லா அவருடைய இளைஞர்கள் அவருக்காக ஓட்டு போட்டவங்க இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க 90%. அந்த 90% இளைஞர்களை காப்பாற்றணுன்னா அவர் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த டாஸ்மாக் வந்து நான் 100% கிளியர் பண்ணாதான் அந்த பூரண மதுவிலக்குன்றதை கொண்டுக்கிட்டு வந்தால் தான் இது நல்லதாக இருக்கும். மக்களோட எதிர்பார்ப்பு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு ஃப்ரீன்னு சொன்னார், அந்த சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்னார், அந்த 2500 ரூபா ஃப்ரீன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2500 ரூபா மக்கள் எதிர்பார்க்குற திட்டம், முதன்மையான எதிர்பார்க்குற திட்டம் 2500 ரூபா. அந்த கண்டிப்பாக கொடுக்கலாமே. இன்றைக்கி இருக்கிறதுல இப்போ உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நான் கெப்பாசிட்டிலாம் அந்தளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டிலாம் இருக்குது. ஏன்னா பொருளாதார வளர்ச்சிலாம் நல்லாவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரிலாம் ஒரு பைசா கூட இந்த மாதிரி தொட மாட்டேன் அப்படின்றத அவர் மட்டும் சொன்னால் பத்தாதுங்க. அவருடைய அரசியல் கீழே இறங்குறவங்க எல்லாருமே அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருக்குதுனாலும் அவர் வந்து அவருடைய செயல்படுத்துகிற திட்டங்கள் மூலிமா தான் அது நிறையா வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு டைப் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் செய்யக்கூடிய வல்லமை அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க கூட டைப் ஆகணும். டைப் ஆனால் கரெக்டாக கண்டிப்பாக சொல்கிறேன் அது மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி கூட நான் அம்மா உணவகத்தில் நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் நான் 11 மணிக்கு போய் சாப்பிட்டேன். டிஃபன் கிடைக்கல. 11 மணிக்கு சாம்பார் சாதம் கிடச்சிது. அந்த சாம்பார் சாதம் பழைய மாதிரி தான் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் தெரியல. அதெல்லாம் இன்னும் ஆனால் புதுப்பிக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா சொன்ன மாதிரி உடனே ஒரு நாள் 2 நாள் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். ஆனால் அந்த அம்மாவோட உணவகத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் பார்த்தேன். கிரில் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. பெண்களுக்குரிய பாதுகாப்பாக இப்போ ஒரு படை ஒன்று அமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அமைச்சிருக்காரு. அது ஆக்டிவிங் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒழிய சமூக வலைதளங்கள்லாம் நியூஸ்லாம் பார்த்தோன்னா, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோன்னா இது வரல அது மாதிரி ஒன்று குறைஞ்ச மாதிரியே ஒன்றும் அது மாதிரி தெரியல. அது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் வேலூர்லேயே என்ன ஒரு பெண் காவலரை வந்து எப்படி சொல்கிறது, மென்சஸ்னால் நான் சொல்லியும் கூட திரும்ப அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லி கூட ஒருத்தவன் கற்பழிக்கிற அளவுக்கு இன்னும் ஒன்றும் சரியான இது நடவடிக்கையாக எடுத்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அது பெண் காவலரே ஒருத்தருக்கு அது மாதிரி நடந்திருக்குன்னா அப்புறம் வேறு என்ன சொல்கிறது. பொறுப்பு இவர் தானே. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நடந்தால் எந்த தவறுகள் நடந்தாலும் இவர் தானே பொறுப்பு. அப்போ அது மாதிரி பெண் காவலருக்கே இது மாதிரி நடந்திருக்குன்னா அது ஏற்க முடியாத விஷயம். அது ரொம்பவும் ஏற்க முடியாத விஷயம். ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இதெல்லாம் நல்லா அருமையாக போயிட்டு இருக்குது. எல்லாமே கூட இருக்கிறவங்க நல்லபடியாக அவரை வந்து வழி நடத்தி போனாங்கன்னா அவரும் நல்லபடியாக வழி நடத்தி போவார். கொஞ்ச நாள் அதுக்கு அடிக்ட் ஆனவங்க கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நார்மல் இதுக்கு வந்துடுவாங்க. இத்தனை கடை க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம். ஒரேடியாக இது பண்ணிட்டாலும் மக்களுக்கு வந்து அதுக்கு உள்ள அடிக்ட் ஆனவங்கெல்லாம் கொஞ்சம் வெறுப்பாயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இப்போ தானேப்பா போய் உட்காந்துட்டேன். ஒரு 10 days 20 days ஆகுதா. எது ஒன்றுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு படிக்கிற குழந்தைங்கள வந்து ஸ்டார்டிங்லேயே போய் படி நெருக்கடி பண்ணால் குழந்தை திணறிடும். அந்த மாதிரி தான் அவரும் இப்போ படிப்படியாக தான் அவர் வருவார். ஆனால் சூப்பராக வருவார். கோயில்கிட்ட, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, பள்ளிக்கூடத்துக்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஏற்கனவே அதிமுக எடுத்த முடிவு தான். ஏன் அவங்க 500 கடை க்ளோஸ் பண்ணாங்க. ஆமாம் டிஎம்கேல 500 கடை க்ளோஸ் பண்ணாங்க 2023. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேலையும் 500 கடை க்ளோஸ் பண்ணாங்க. இவர் அதிகபட்சமாக கடை முடிக்கிறாரு. அதனால் இது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். நீ 2 வாரம் தமிழ் பேச, மிச்ச வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிற, கோட்டு சூட்டு போட்டு வர்ற. கோட்டு சூட்டு யார் வெள்ளைக்காரன் போகிறான்னா அவன் நாடுடைய குளிர்ச்சியான பிரதேசம், அவன் ஃபுல் ட்ரெஸ் போட்டு வரான். நமக்கு வந்து வேஷ்டி சட்டை தான் ஒரு மாண்புமிகு ஆடைன்னு சொன்னால் அதை தான் சொல்லணும். அது தப்புன்றாங்க. ஒரு மரபை மீறக்கூடாது. என்ன மரபை மீறிட்டாரு? நம்ம ஆடைக்கு மரபே அதுதான். இது வரைக்கும் நீங்கள் சட்டமன்றத்தை எடுத்து பாருங்கள். எல்லா முதல்வர்களும் சரி, மந்திரிகளும் சரி, அதிகபட்சமாக வேட்டி சட்டையில் தான் வருவாங்க. நம்ம ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்லக்கூடாது சார். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையா. வேஷ்டிலாம் வருவார். ஆமாம். அவர் சிஎம்மா? ஆமாம். நம்ம சிஎம்மை பற்றி தான் பேசுகிறோம்.
ஆமாம், அதனால் இதெல்லாம் மாற்றிக்கணும். ஆமாம், 500 ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாரு. நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது ஃபார்மாலிட்டிஸ். ஃபார்மாலிட்டிஸ். ஆமாம், 500 ரவுடியை அரெஸ்ட் பண்ணி இவங்க ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கொடுக்க முடியாது. அவன் பாருங்கன்னா ஒரு 15 நாளில் ஜாமீனில் வெளியே வந்துடுவான். இல்லைன்னா நான் திருந்திட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துடுவான். இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறதா சார். ஆமாம், ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்கிறது, எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சியில் நடந்துச்சு, ஸ்டாலின் ஆட்சியில் நடந்துச்சு, கலைஞர் ஆட்சியில் நடந்துச்சு. இதெல்லாம் எல்லார் ஆட்சியிலையும் நடக்கிறது தான். மக்களுக்கும் இடையூறு இல்லாமல் எனக்கு ஒரு பாதை மட்டும் இது பண்ணிங்க, மக்களுக்கும் விட்டுருக்கு. நான் பயணிக்கும் போது அவங்களும் பயணிக்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, எப்படி பார்க்குறீங்க அதை? நீங்கள் இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். இந்த இரும்பு சங்கிலியை போட்டு கதீட்ரல் ரோட்டில் கட்டி வச்சுருவாங்க. எந்த வண்டியும் போக முடியாது, நடக்கக்கூட முடியாது. அவங்க கோட்டைக்கு போனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணுவானுங்க. அந்த சிஸ்டத்தை மாற்றி எனக்கு ஒரு ட்ராக்கு, பப்ளிக் ஒரு ட்ராக்கு அப்படின்னு கொண்டு வந்து ஸ்டாலின் தான், கலைஞர் கூட கிடையாது, ஸ்டாலின் தான். அதை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஆமாம், மக்கள்கிட்ட வெறுப்பு வந்துடக்கூடாதுங்கிறக்காக செய்கிறாரு. ரெகுலராக ஆஃபீஸ் மாதிரி வந்து போகிறாரு, எப்படி பார்க்குறீங்க அதை? அவருக்கு பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை. அதனால நேராக அங்கே வந்து உட்காந்துக்கிறாரு, டிஃபன் திறக்கிறாரு, சாப்பிட்றாரு. இது வரைக்கும் எல்லா முதல்வரும் அப்படியே வந்தாங்க இல்லையே. மற்ற லஞ்சுக்கு வீட்டுக்கு போவாங்க, அப்புறம் வருவாங்க, தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க. இவருக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் அங்கேயே இருக்கிறாரு. இப்போ ஆளுவாரிச்செலாம் கூட இருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கிறாரு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் சொல்ல முடியாது. பஞ்சுவலிட்டியாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். செயல் தான் ஒரு மனிதனை வந்து முன்னேற்றம் கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடிகர் விஜய் வந்து செய்யும் தொழிலே தெய்வம். அந்த அடிப்படையில் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு 8 மணி நேரம் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சாப்பிட கூட வெளியே போகாமல் அங்கேயே உட்காந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்கிறனால தான் அவர் செய்கிறார். இதில் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இந்த பஞ்சுவாலிட்டிலாம் ஓகே தான். ஆனால் அதே மாதிரி மக்களோட எதிர்பார்ப்புகள் செயல்பாடுகளும் அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி பக்காவாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவருக்கு வந்துட்டு தேவையில்லை, நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு அவரோட இதுவாக இருக்கலாம். அதனால் அதை நம்ம வந்து தப்பாகவும் சொல்ல முடியாது, அதை ஒரு குறையாகவும் சொல்லக்கூடாது. அவர் நல்லா தான் கொண்டு போகிறாரு. எல்லா சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்துலேயும் ரொம்ப நல்லாவே எல்லாமே அருமையாக நடத்துகிறாரு. அப்படி 100% நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை. இந்த 2500 6 சிலிண்ட்ரு, மகளிர் இது இதெல்லாம் வந்து அவ்வளோ மாற்ற முடியாது. 2500 ஒரு 1500 கொடுக்கலாம். இவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, ஒரு 1500 கொடுக்கலாம். கண்டிப்பாக நிறைவேற்றாமல் எப்படி சார் நாங்கள் தேர்ந்தெடுத்திருப்போம். நல்லா பண்ணுவார். அதில் எல்லாமே அவர் பண்ணுவாப்புல. அவர் கண்மூடித்தனமாக நாங்கள் போட்டுக்கிறோம். அவருக்கு அதுக்கு அவர் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொண்டு போகிறாரு. இது அப்படியே கொண்டு போனாருனாக்கா அவருக்கு இன்னும் இருக்குது, மேலே 5 இயர்ஸை தாண்டி இருக்குது. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.